Hi friends, வணக்கம். வெல்கம் பேக் டு டே 9 ஆஃப் 21 days fat loss challenge. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், சின்ன டாபிக் தான். என்ன பார்க்க போகிறோன்னா, நிறைய கிளைண்ட்ஸோட டவுட் என்னவாக இருக்கும் அப்படின்னா, எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா, ஓகே மேம், நாங்கள் வீட்டில் இருக்கும்போது ப்ராப்பராக நீங்கள் ஒயிட் சுகர் கூடாது, எந்த சுகரும் கூடாது, ரைஸ் கூடாது, அரிசியில் செஞ்ச எதுவும் கூடாது, கோதுமையில் செஞ்ச எதுவும் கூடாது அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணுறோம். இப்போ நாங்கள் வெளியில் போகிறோம், ஒரு ஃபேமிலியாக எங்கேயாவது டூர் போனாலோ இல்லைனா வெளியே ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலோ யார் வீட்டுக்காவது போனாலோ எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அந்த குட்டி டாப்பிக்கு தான் வெளியே போகும்போது நம்ம எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம கவர் பண்ண போகிறோம். நீங்கள் ஃபேமிலியோடு வெளியே போகிறீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறீங்க அப்படின்னா ஸ்டார்டர்னு ஒன்று இருக்கும். இவ்வளோ நாளாக என்ன செஞ்சுருப்போம், ஒரு ஸ்டார்டர் ஏதாவது வாங்கியிருந்தோன்னா அந்த ஸ்டார்டரை வாங்கிட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃபுல்லாக ரெண்டு சாப்பிட்டுட்டு அப்படியே பாஸ் பண்ணிக்கிட்டே இருந்திருப்போம். ஸோ அப்போது நமக்கு மென்டலி அது தெரிஞ்சிருக்கு பாருங்கள். ஏன்னா ஸ்டார்டரில் என்ன வாங்குவோம், மோஸ்ட்லி ப்ரோட்டீன் ஃபேட் காம்பினேஷன் ஃபுட்டு நம்ம இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணோம்ல, அதுதான் இருக்கும். ஒன்று பன்னீரோட ஸ்டார்டராக இருக்கலாம், இல்லை சிக்கனோட ஸ்டார்டராக இருக்கலாம். இப்படி ஏதாவது வாங்கினோன்னா அந்த ஸ்டார்டர் மட்டும் சாப்பிட்டாலே ஹெவி ஆயிரும். அதுக்கப்புறம் டேஸ்டியாக வர்ற பிரியாணியோ ஒரு தோசையோ வேறு பரோட்டாவோ என்னத்தை வாங்க போகிறோமோ அது சாப்பிட முடியாதுன்னு கிளவராக முதலையே தெரிஞ்சுட்டு தான் ரெண்டு பீஸாக ஒரு ஸ்டார்டர் வாங்கி அப்படியே சுற்றி வந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இனிமேல் என்ன பண்ண போகிறீங்க, அந்த ஸ்டார்டர் தான் உங்களோட மெயின் கோர்ஸே நீங்கள் லோ கார்ப்ஸ் டயட்டில் இருக்கும்போது. ஸோ வெஜிடேரியன் அப்படின்னா பன்னீரோட ஸ்டார்டர் ஏதாவது வாங்கிக்கோங்க. நான் வெஜிடேரியன்னா இன்னும் நிறையவே ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு. சிக்கன் வாங்கிக்கலாம், இல்லைனா ஃபிஷ் வாங்கிக்கலாம், என்ன பிடிக்குமோ உங்களுக்கு அந்த இதில் ஏதாவது ஒரு ஸ்டார்டர் வாங்கி அதை நீங்கள் மட்டுமே சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி வீட்டிலே சாப்பிட்டு பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் எவ்வளோ ஃபில்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது உங்களுக்கே டெஃபினட்டாக பத்துமா இருக்கும், ஹெவி ஆகிடும். ஸோ அது கூட சப்போஸ் லைக் வேறு ஏதாவது ஒரு லெமன் ஜூஸ் மாதிரி வாங்குறீங்கன்னா சுகர் இல்லாமல் ஒரு லெமன் ஜூஸ் வாங்கி நீங்கள் வேணால் கொஞ்சமாக எப்போவுமே ஸ்டீவியாவை கேரி பண்ணிக்கலாம், கொஞ்சமாக ஸ்டீவியா போட்டுக்கலாம். ஒரு பிளெயின் கர்டு மட்டும் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு அதில் கொஞ்சோண்டு உப்பு மட்டும் போட்டு சாப்பிட்றதோ இல்லை கொஞ்சோண்டு ஸ்டீவியா போட்டு சாப்பிட்றதோ அது மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். சாலட் வாங்கினீங்கன்னா அந்த சாலட் எல்லாருமே வேறு யாருக்காக எதுக்காக வாங்கியிருந்தீங்கனாலும் அந்த சாலடை நீங்களும் சாப்பிட்டுக்கலாம். தயிர் பச்சடி சாப்பிடலாம். இப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. அதனால் ஈஸியாக நீங்கள் உங்கள் ஃபேமிலியோடு வெளியே போகிறீங்க, ஃப்ரெண்ட்ஸோடு வெளியே போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்டில் ஸ்டார்டர் வச்சே நீங்கள் ஈஸியாக மேனேஜ் பண்ணிட்டு வந்துடலாம். அடுத்து நீங்கள் ஏதாவது ஒரு பார்ட்டிக்கு, பர்த்டே பார்ட்டிக்கோ இல்லை மேரேஜ் ரிசப்ஷன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க அப்படின்னா அங்கே எப்படி நீங்கள் வைஸாக சூஸ் பண்ணணும், எப்படி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டை நான் வெஜிடேரியன் பீப்புள் அப்படின்னா நான் வெஜிடேரியன் ஏதாவது ஸ்டார்டர் இருந்ததுன்னா உங்களுக்கு பிரச்சனையே இல்லை, நீங்கள் அதிலே போயிடலாம். சப்போஸ் வெஜிடேரியன்னா முதல்ல சொன்ன மாதிரி தான் பன்னீரோட ஸ்டார்டர் ஏதாவது இருக்குன்னா அதை பண்ணிக்கலாம். சப்போஸ் அந்த மாதிரி அங்கே நிறைய கார்போஹைட்ரேட்ஸோட ஐட்டம்ஸ் இருக்கும், ஐஸ்கிரீம் கிடைக்கும், அது இருக்கும், ஸ்வீட் இருக்கும், இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கிரேவிங்ஸ் வந்து நான் எடுத்துட்டேன்னா என்ன பண்ண அப்படின்னு தோணுச்சுன்னா ஒரு சிம்பிள் டிப் என்ன அப்படின்னா, நீங்கள் வீட்டில் இருந்து கிளம்பும் போதே நம்மளோட ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட் காம்பினேஷனில் நிறைய ஃபுட்டோட லிஸ்ட்டு பார்த்தோம்ல, அதில் ஏதாவது ஒன்று லைக் ஒரு ப்ரோட்டீன் ஷேக் குடிக்கிறீங்கன்னா குடிச்சிக்கலாம், இல்லை 2 முட்டை சாப்பிட்றீங்கன்னா சாப்பிட்டுக்கலாம், கொஞ்சம் பன்னீர் சாப்பிட்றீங்கன்னா சாப்பிட்டுக்கலாம், ஒரு சீஸ் ஸ்லைஸ் எடுக்கணும்னா எடுத்துக்கலாம், கொஞ்சோண்டு நட்ஸ் ஏதாவது எடுக்கணும்னா எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் ஒன்று சாப்பிட்டு போனீங்கன்னு வைங்களேன், அந்த வயிறு ஃபில்டாக இருக்கும்போது அந்த கிரேவிங்ஸ் அப்படியே காப்ஸை பார்த்தோன்னே ஃபுல்லாக நிறைய எடுத்து சாப்பிடணுங்கிற கிரேவிங்ஸ் இருக்காது. அதுக்கப்புறமா வயசாக நம்ம முதல்ல சொன்ன மாதிரி சாலட் இந்த மாதிரியெல்லாம் எடுத்துட்டு உங்களோட ஃபுட்டை முடிச்சுக்கலாம். சரி, இல்லை இப்போ அடுத்த ஆப்ஷன், நான் போகிறது ஏதோ ஒரு பூஜை, அந்த இடத்துல நான்வெஜ் ஆப்ஷன்ஸ்லாம் எதுவுமே கிடைக்காது, வெறும் பன்னீர் கூட கிடைக்காது, ஸ்டாண்டர்டாக ஒரு ட்ரெடிஷ்னலாக உள்ள ஒரு மீல், இங்கே நான் எப்படி சமாளிக்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு போகும்போது நான் முதல்ல சொன்னதான், சப்போஸ் வீட்டிலேருந்து கிளம்பும்போதே உங்களால் ஒரு ஃபில்டாக ஏதாவது சாப்பிட்டுட்டு போக முடியும் அப்படின்னா அங்கே போய் நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக ஒரு காய்கறி எல்லாம் எடுக்கிறது நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ சப்போஸ் நீங்கள் ரைஸ் தான் எடுக்க வேண்டிய நிலமை வருதுன்னு வைங்களேன், ஒரே ஸ்பூன் 2 ஸ்பூன் மட்டும் ரைஸை வச்சுட்டு அந்த இடத்துல நீங்கள் நிறைய கேர்டு ஊற்றிக்கிட்டிங்கன்னா கேர்ட்லேருந்து உங்களுக்கு கிடைக்கிற ஒரு ப்ரோட்டீனும் கிடச்சிக்கும், நிறைய காய்கறியை வச்சுக்கோங்க, அதுலேருந்து ஃபைபரும் கிடச்சிக்கும். ஸோ ஜஸ்ட் ஒரு 1 or 2 ஸ்பூன் போடுறீங்க அப்படின்னா இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அந்த ஒரு டைமுக்கு நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ அங்கே என்னெல்லாம் தப்பு பண்ணக்கூடாது, போன உடனே ஐயோ நான் டயட்டில் இருக்கேன், நான் அதை சாப்பிட மாட்டேன் இது சாப்பிட மாட்டேன்னா அன்றைக்கி தான் உங்களை கண்டிப்பாக ஃபோர்ஸ் பண்ணி எல்லோரும் சாப்பிட வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டயட்டில் இருக்கேன்னு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நீங்களாவே சாப்பிடலன்னா தானே பிரச்சனை. சரி, ஓகே, ஜஸ்ட்டு
எல்லாரும் பார்த்துட்டு இருக்கோமோ நீங்கள் கொஞ்சமாக ரைஸ் எடுத்து வச்சு கேர்டு நிறைய நம்ம அதில் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் கவர் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு. அதையும் தாண்டி ஸ்வீட் சாப்பிடு, அதை சாப்பிடு, இதை சாப்பிடுன்னு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னா ஜஸ்ட் அவங்க புரிஞ்சுக்குவாங்கன்னா ஜென்யூனாக சொல்லி பார்க்கலாம், இந்த மாதிரி இந்த ஒரு டயட்டில் இருக்கேன்னு. சப்போஸ் அங்கே அப்படி சொன்னால் தான் சாப்பிட வைப்பாங்கன்னு தோணுச்சுன்னா சிம்பிளாக நீங்கள் வயிறு சரியில்லைன்னு சொன்னால் யாரும் வந்து செக் பண்ண போகிறது இல்லைங்க. இது ஏதோ ஒரு பொய் சொல்லி நீங்கள் என்னமோ ஒரு பெருசாக ஏதோ கெடுதல் பண்ண போகிற கிடையாது. உங்களோட ஒரு இதை கன்சிஸ்டண்ட்டாக கொண்டு போகிறக்காக நீங்கள் சொல்ல போகிறீங்க, அவ்வளோதான். ஸோ என்னோட வயிறு அப்செட் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னால் யாரும் எதுவும் சொல்ல போகிறதில்ல. ஸோ இப்படி டிப்ளமேட்டிக்காக தான் நீங்கள் வந்து சமாளிச்சுக்கணும். ஸோ அதையும் தாண்டி சப்போஸ் உங்களுக்கே ரொம்ப கிரேவிங்ஸில் வேறு ஏதோ பிரியாணி பார்த்தேன், வேறு ஏதோ சம்திங் உங்களோட ஸ்பெஷல் ஐட்டம் பார்த்தேன், நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னா அந்த டைமில் என்ன செய்யணும்னா அட்லீஸ்ட் போர்ஷன் கண்ட்ரோலை வச்சுக்கோங்க. அந்த ஒரு டைமுக்கு அப்படியே ஒரு பிளேட் ஃபுல்லாக பிரியாணி மட்டுமே ஃபுல்லாக உள்ள தள்ளிடாமல் ஒரு ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட்டோட சோர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு எக்கோ, ஒரு சிக்கனோ, ஒரு பன்னீரோ ஏதாவது இருக்காங்கிறத முதல்ல எடுத்துகிட்டு அப்புறமா டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக அந்த ஒரு மீலுக்கு மட்டும் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா எது பிடிச்சி எடுக்கிறீங்களோ போர்ஷன் கண்ட்ரோலோடு எடுத்துக்கோங்க. அப்படி எடுக்கும்போது என்ன செய்யணும் அப்படின்னா அந்த ஃபுட்டை ஃபுல்லாக என்ஜாய் பண்ணி ஒவ்வொரு பைட்டுக்கும் என்ஜாய் பண்ணி சாப்பிடணும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அப்படி சாப்பிடும்போது என்னவா இருக்கும் யோசனை ஃபுல்லானா, ஐயோ ஒரு 10 நாள் கரெக்டாக இருந்து கொஞ்சோண்டு ஒரு சைஸ்லாம் குறைஞ்சி பாடி ரொம்ப லைட்டாக இருக்கிற மாதிரி வெயிட் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி எல்லாம் இருந்துச்சு, இப்போ இதை சாப்பிட்டோன்னே நாளைக்கு என்ன ஆயிருமோன்னு சாப்பிடும்போது பிடிச்சது வேணும்னு நினச்சி சாப்பிடும்போது அதை விட்டுட்டு இதெல்லாம் நினைப்பு வரும். ஸோ அந்த தப்பை செய்யவே கூடாது. சப்போஸ் அந்த ஒரு சீட் மீல் மாதிரி அந்த ஒரு மீலுக்கு வேறு வழியே இல்லாமல் காப்ஸ் எடுக்கிறீங்கன்னா போர்ஷன் கண்ட்ரோலோட நீங்கள் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த கிரேவிங்ஸுங்கிறது ஈஸியாக அட்லீஸ்ட் ஒரு 1 மந்த் வரைக்குமாவது நீங்கள் தள்ளி போய் அதுக்கப்புறமா ஒரு சீட் மீலுங்கிறத பிளான் பண்ணலாம். அப்படி இல்லாமல் நீங்கள் சாப்பிடும்போதே கவலைப்பட்டுக்கிட்டே அப்படி ஐயோ என் வெயிட் என்ன ஏறுமோ எப்படி ஏறுமோன்னு ஸ்ட்ரெஸ் ஆகிட்டே சாப்பிட்டீங்கன்னு வைங்களேன், ஈஸியாக அதுவே ஒரு பழக்கமாக பழகிடுவீங்க. ஒரு 1 வீக் கழித்து திரும்பவும் வருத்தப்பட்டுட்டே ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு ஐயோ திரும்ப சாப்பிடணும் போல் இருக்குது, நான் சாப்பிட்றேன், சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்ப வருத்தப்படுறது இதே ஒரு பழக்கமாயிடும். ஸோ என்னைக்காவது ஒரு நாள் ரேராக ஒரு காப்ஸோட மீல், ஒரு சீட் மீல் மாதிரி என்னைக்கோ பிளான் பண்ணுறீங்க, பயங்கர கிரேவிங்ஸ், எனக்கு முடியவே முடியல, ஒரு சமோசா இது சாப்பிட்டே ஆகணும்னு இப்போ பிளான் பண்ணிட்டேன் அப்படின்னா முதல்ல சொன்ன மாதிரி ஃபுல்லாக என்ஜாய் பண்ணி குட்டி குட்டி பைட்டாக அதை என்ஜாய் பண்ணி சாப்பிட்ருங்க. அதோட போர்ஷன் மட்டும் அதிகமாக போகாமல் இருக்கணும்னா அது நீங்கள் நினச்சா மட்டும் பத்தாது. அதனால தான் முதலே ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட்டில் ஏதாவது ஒன்றும் இல்லைன்னா ஒரு சீஸ் ஸ்லைஸ் 2 வச்சிங்க, ஒரு நட்ஸ் கொஞ்சம் வச்சுருந்தீங்கனால அதை சாப்பிட்டுட்டு நீங்கள் இதை சாப்பிட்டு பாருங்கள். அந்த ஒரு போர்ஷன் கண்ட்ரோலோடு சாப்பிட்ற கொஞ்சோண்டு அளவு கூட உங்களுக்கு அமிர்தமாக தெரியும், போதும் அப்படின்னு நீங்கள் ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆயிருவீங்க. ஸோ இப்படி நீங்கள் மென்டலி ரெடியாகி போனீங்கன்னா ஈஸியாக நிறைய ஆப்ஷன்ஸ் கிடைக்குங்க. ஸோ அதுக்காக பயப்படாதீங்க, நான் ஐயோ ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஆனால் இன்றைக்கி வெளியே போகணும், இப்படி எல்லாமே கொலாப்ஸ் ஆயிருமே அப்படின்னு பயப்படாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு மேனேஜ் பண்ணுங்கள். சப்போஸ் முடியலன்னு வந்துச்சுன்னா அந்த போர்ஷனை நீங்கள் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு வந்துட்டு அட்லீஸ்ட் அடுத்த நாளைக்கு காப்ஸை இன்னுமே கம்மியாக எவ்வளோ லோ பண்ண முடியுமோ லோ பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்களால் மேனேஜ் பண்ண முடியும். ஏன்னா இது ரேராக என்னைக்காவது ஒரு நாள் நடக்க போகிற விஷயம்தான் இந்த சீட் மீல் இல்லை வெளியே போகும்போது அட்ஜஸ்ட் பண்ணுறதுங்கிறது. பட் ரொட்டீனாக ரெகுலராக உள்ளதில் நீங்கள் ப்ராப்பராக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸிலி யூ கேன் மேனேஜ். ஸோ அவ்வளோதாங்க இன்றைக்கி டாபிக் முடிஞ்சது. ஸோ டெய்லி நான் போட்டுட்ருக்கிற அந்த க்ரீம் காஃபி அப்படிங்கிறதோட ரெசிபியுமே இப்போது நேற்று தான் ப்ரோட்டீன் மக் கேக் போனேன், அதோட ஷார்ட்ஸ் போட்டுட்டேன். இந்த க்ரீம் காஃபியோடதும் இன்றைக்கோ இல்லை நாளைக்கோவே ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணிடுறேன், நீங்கள் அங்கே போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இதுக்கப்புறமா நான் இன்றைக்கி டேயில் என்ன ஆக்டிவிட்டி பண்ணேன், என்ன சாப்பிட்டேன் அப்படிங்கிறத போடுறேன். ஸோ காலைல பசிக்கும்போது ஃபஸ்ட்டு மீலாக அரவுண்ட் ஐ திங்க் 10 o'clock 9:50 சம்திங் ஒரு ப்ரோட்டீன் ஷேக்கும் ஒரு குட்டி பவுலில் மக்கானா லோட்டஸ் சீடு அதை எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி பாதாம் ஒரு 10-12க்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன், ஐ திங்க் 15 பக்கத்துலேயே இருக்கும், ஒரு குட்டி பவுல் ஃபுல்லாக அரைச்சி இதை தான் ஃபஸ்ட்டு மீலாக பசிக்கும்போது சாப்பிட்டுக்கிட்டேன். அப்புறம் என் வேலையெல்லாம் செஞ்சுட்டு அரவுண்டு 3:30 இருக்கும். அந்த டைமில் பசிக்கும்போது 2 முட்டை, மஷ்ரூமோட ஃப்ரை, மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை, வெண்டைக்காய், அது கூட 1 கிளாஸ் மோர். ஸோ இதுதான் செகண்ட் மீலாக இருந்தது. மோஸ்ட்லி 2 மீல்லேயே முடிஞ்சிடுது. சம்டைம்ஸ் லைட்டாக பசிச்சதுன்னா அதுக்கு தகுந்தாப்பில் ஒரு முட்டை, இல்லைனா குட்டி பவுலில் கர்ட், இல்லைனா க்ரீம் வச்சு ஹாட் சாக்லேட் இந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கிறேன். சாரி, நேற்று வெயிட்டை ஷேர் பண்ண மறந்துட்டேன். இன்றைக்கி வெயிட் பார்க்கும்போது 54.5 kg. நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோட 10th டே அப்டேட்டில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் டேக் கேர், பை, பி ஹாப்பி அண்ட் ஸ்டே ஃபிட்.